Hi NEET aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. wish you all the best. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபிசிக்ஸை பொறுத்தளவு இப்போ வேலை அப்படின்றது இப்போது ஒரு கிடைத்தளத்தில் ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விசையை செலுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பொருள் நகர்ந்துருக்கு அப்படின்னா இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒர்க் டன் அப்படின்றது விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போது ஒரு பொருள் மேலே நான் இப்போது செலுத்தக்கூடிய விசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து இப்போ கிடைத்தளத்தில் இயங்குது அப்படின்னா நம்ம செலுத்தக்கூடிய விசை வந்து கிடைத்தளத்தோட ஒரு கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னா கிடைத்தள கூறு வந்து நமக்கு என்ன தெரியும்? காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். அதே மாதிரி செங்குத்து கூறு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சைன் தீட்டா அப்படின்னு தெரியும். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா செலுத்தக்கூடிய விசை. அப்போ இந்த விசை வந்து கிடைத்தளத்தோட ஒரு கோணத்தை வந்து நமக்கு என்ன பண்ணும்? ஏற்படுத்தும். ஓகேவா? இப்போ நம்ம அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சின்னு எழுதுவோம். இப்போது இதில் நம்ம யூனிட் எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து என்னது? நியூட்டன். டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து நமக்கு என்னது? மீட்டர். அப்போது நியூட்டன் மீட்டர் தான் இதோட யூனிட் அப்படின்னா ஒர்க் டன்னோட யூனிட். இதோட டைமென்ஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நமக்கு என்ன தெரியும்? mLT பவர் -2. டிஸ்டன்ஸோட இது வந்து லென்த் அப்படின்னு எழுதுவோமா? அப்போ இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா mL²T பவர் -2. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ இந்த பொருளோட இடப்பெயர்ச்சி வந்து இது எக்ஸ் காஸ் தீட்டா, இது ஒய் சைன் தீட்டா, வெர்டிக்கல் நம்ம எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப், இது வந்து நமக்கு டாட் ப்ராடக்ட்டில் இருக்குமோ? அப்போ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? எஃப் டாட் எஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். இப்போது நம்ம வந்து எப்போ வந்து நம்ம செஞ்ச வேலை வந்து பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. நம்ம செஞ்ச வேலை வந்து நமக்கு எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னா எப்போ பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா விசை அண்ட் இடப்பெயர்ச்சி இது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா இணையாக இருக்கணும். எப்படி இணையாக இருக்கணும்? இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரலலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளாக்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் விசை கொடுத்து நான் இழுக்கிறேன். விசை கொடுத்து இழுக்கும்போது இந்த பொருள் கண்டிப்பாக எந்த டைரக்ஷன் தான் வரும்? இதே டைரக்ஷன் தான் இந்த பொருள் வந்து என்னாகும்? இடப்பெயர்ச்சியும் நமக்கு என்னாகும்? அடையும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? 0 டிகிரியாக இருக்கும். அப்போ நம்ம அந்த ரிலேஷன் எழுதணும் அப்படின்னா W = FS காஸ் 0 டிகிரின்னு எழுதுவோம். அப்போ காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்ன ஆகிடும்? 1. அப்போது எப்போ வந்து விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து 0 டிகிரியாக இருக்கோ அப்போ வந்து நமக்கு செய்யப்பட்ட வேலை வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு எடை தூக்குற ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ஒரு ஹெவி எடை தூக்கி இப்படி மேலே வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இவங்க எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்து மேலே தூக்குனாங்களோ அதே டைரக்ஷனில் தான் இந்த எடையும் மேலே வந்து என்ன ஆகிருக்கு? இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு செஞ்ச ஒர்க் டன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா செய்யப்பட்ட வேலை வந்து பாசிட்டிவாக நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போது வேலை வந்து எப்போ நெகட்டிவாக இருக்குது? எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா விசை அண்ட் இடப்பெயர்ச்சி இது ரெண்டுமே என்ன டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா எதிர் திசையில் இருந்தது. ஓகேவா? எதிர் திசை இல்லை இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போது இதே இந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது இந்த வெயிட்டை வந்து இப்படி மேலே தூக்கியிருக்காங்க இல்லையா? இப்படி தூக்கியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் புற விசையினால் அந்த ஆப்ஜெக்டை மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? லிஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்போது கீழே வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா
புவி ஈர்ப்பு விசை வந்து என்னாகும், ஆக்ட் ஆகும். அப்போ பொருள் வந்து எங்கே இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, மேலே இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. விசை வந்து என்ன விசை, புவியீர்ப்பு விசை கீழே நோக்கி ஆக்ட் ஆகிருக்கு. அப்போது புவியீர்ப்பு விசைனால் இங்கே செய்யப்பட்ட வேலை வந்து என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க்காக என்னாகும் இருக்கும். அதே மாதிரி வேலை வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த கோணம் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் டன் வந்து நமக்கு எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இப்போது நெகட்டிவ் ஒர்க் டன்னாக இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 டிகிரியை விட அதிகமாக, அதே மாதிரி 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கம்மியாக இருந்தது அப்படின்னா வேலை வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்தெந்த விசைகள்னாலலாம் வேலை வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் வந்து 0. எப்போ ஒர்க் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னா விசையும் அதுக்கப்புறம் இடப்பெயர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்போதுனா செங்குத்தாக இருக்கும்போது நமக்கு வந்து செய்யப்பட்ட வேலை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு நடப்பாங்கல்ல, அப்போது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பர்சன் தான் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அங்கெல்லாம் நமக்கு செய்யப்பட்ட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து என்னாகுது அப்படின்னா வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளுது. வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறதுக்கு இங்கே என்ன விசை ஆக்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக மைய நோக்கு விசை ஆக்ட் ஆகிருக்கும். மைய நோக்கு விசை ஆக்ட் ஆகும். மைய நோக்கு விசையோட ஃபார்முலா தெரியும், F=mv²/r. ஒரு வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசையினால் செய்யப்பட்ட வேலை வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து செங்குத்தாக செயல்படக்கூடிய காந்தப்புலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் செங்குத்தாக போகும்போது அது என்ன இயக்கத்தை மேற்கொள்ளும்னு பார்த்தோம், வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறதுக்கும் அங்கே என்ன விசை தான் ஆக்ட் ஆகிருக்கும், மைய நோக்கு விசை வந்து ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ அங்கேயும் மைய நோக்கு விசைனால் செய்யப்பட்ட வேலை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒர்க் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். தென் வேறு எங்கெல்லாம் நமக்கு 0வாக இருக்கலாம் அப்படின்னா இப்போது ஒரு எடை அதிகமான ஒரு பொருள் இருக்குது, அதில் நம்ம எவ்வளோ விசையை செலுத்தியோ அந்த பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடையலை அப்படின்னா அங்கே நம்ம செஞ்ச ஒர்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஒரு பொருளோட இயக்கத்துக்கு என்ன தேவை கிடையாதுன்னா விசை தேவையே கிடையாது. ஒரு பொருளோட இயக்கத்தை மாற்றுறதுக்கு ஒன்று ஓய்வுக்கு கொண்டு வரதுக்கு, இல்லை அப்படின்னா ஓய்வுலேருந்து இயக்க நிலைக்கு அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் விசை வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது ஸ்பேஸில் வெற்றிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் வந்து தானாக இயங்கிட்டுருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அங்கே செய்யப்பட்ட வேலையும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இது ரிலேட்டடாக நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிடைத்தளத்தில் ஒரு பொருள் இருக்குது. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ விசை செலுத்த போகிறேன் அப்படின்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது அப்படின்னா 10 மீட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா இடப்பெயர்ச்சி அடையுது. அப்போ இந்த கிடைத்தள கூறு இருக்கு இல்லையா, இதோடு மேக் பண்ணக்கூடிய அந்த கோணம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் வந்து கேட்குறாங்க. இப்போது நமக்கு வந்து ஒர்க் டன்கான ரிலேஷன் வந்து என்னது, F/s cos θ அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 5 நியூட்டன், இடப்பெயர்ச்சி வந்து 10 மீட்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. இங்கே நமக்கு செய்யப்பட்ட வேலை வந்து என்னது 25 ஜூல். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 5 டைம்ஸா, இதை கேன்சல் பண்ணால் இது வந்து 2 டைம்ஸ். அப்போ 1/2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ எப்போ நமக்கு ஹாஃபாக கிடைக்கும், 60 டிகிரியில் வந்துட்டு நமக்கு காஸ் 60யோட வேல்யூ தான் நமக்கு என்னது ஹாஃப். அப்போது கிடைத்தளத்தோடு அது எவ்வளோ கோணத்தை நமக்கு இங்கே ஏற்படுத்தும் அப்படின்னா 60 டிகிரி அது என்ன பண்ணும், மேக் பண்ணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.